கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் காட்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனே கூட வளர்க்கப்பட்ட மானாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை மையமாக வைத்து இந்த காலை பொழுதிலே நாம் சிந்திக்க போகிறோம். இந்த காலை பொழுதிலே 2 விதமான பிரிந்து செல்லுதல் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே பல மனிதர்களோடு நாம் பழகுகிறோம், பேசுகிறோம். ஆனால் மரண பரியந்தம் ஒருவரோடு ஐக்கியத்தை அல்லது ஒரு நட்பு வட்டத்தை நம்மால் சில நேரங்களிலே பின்தொடர முடியாது. சில மனிதர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸ்கூலில் சில படித்திருப்போம், அவங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கல்லூரியிலே ஒன்றாக படித்திருப்போம், அவர்களை விட்டும் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒன்றாக வேலை செய்து கொண்டிருந்திருப்போம், அந்த வேலை ஸ்தலத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. தொழில் ஸ்தானத்திலிருந்து பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரே ஊரில் குடியிருந்திருப்பார்கள், அவர்களை விட்டும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதே போல் குடும்பத்திலிருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஊழியத்திலிருந்து பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சபையிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே நம் பிறந்ததிலிருந்து இறப்பை சந்திக்கிற வரைக்கும் பல காரியங்களிலே பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பல மனிதர்களை விட்டு பிரிந்து செல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இந்த காலை பொழுதை நாம் சிந்திக்க போகிற 2 விதமான பிரிந்து செல்லுதலுடைய அனுபவத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஒன்று, கர்த்தர் நம்மை வேறு பிரித்து அவராக பிரித்தெடுத்தல், ஆண்டவராக பிரித்தெடுத்தல், ஆவியிலே பிரிந்து செல்லுதல், ஆவியானவருடைய நடத்துதலினால் பிரிந்து செல்லுதல். இன்னொன்று, மாமிசத்தினால் அல்லது சூழ்நிலையினால் பிரிந்து செல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பல தேவ மனிதர்கள், பல தேவதாசர்கள் ஒரு ஆலயத்தில், ஒரு பட்டணத்தில் ஒன்றிணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஒற்றுமையாக ஆராதிக்கிறார்கள், ஒற்றுமையாக ஜெபிக்கிறார்கள், ஒற்றுமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அற்புத அடையாளங்களை நிகழ்த்துகிறார்கள். ஊழியம் நன்றாக வளர்ந்து வருகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் உபவாச வேளையில் ஆராதித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஒரு சபையில் பல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து ஆராதித்து கொண்டிருந்த பொழுது, ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, ஒன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்திற்குள் இருந்து பவுலையும் பர்னபாவையும் ஆவியானவர் பிரித்தெடுக்கிறார். வேறு ஊழியங்களுக்காக பிரித்தெடுக்கிறார், வேறு தரிசனங்களுக்காக பிரித்தெடுக்கிறார், வேறு திட்டங்களுக்காக பிரித்தெடுக்கிறார். அப்போ சில நேரங்களிலே ஆவியானவர் நம்மை பிரித்தெடுப்பதை நம்மால் உணர முடியும். ஆவியானவர் சில நேரங்களிலே நம்மை பிரித்தெடுப்பதை, ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறதை, ஆவியானவரே நம்மை பிரித்தெடுப்பதை சில நேரங்களிலே நம்மால் உணர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதத்திலே அநேக இடங்களிலே இதை குறித்து சம்பவங்களை நம்மால் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அருமையான இந்த காலை பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையிலே 2 விதமான பிரிந்து செல்லுகிற அனுபவம். ஒன்று, ஆவியினால் நடத்தப்பட்டு, ஆவியானவரால் தரிசனங்கள் கொடுக்கப்பட்டு, ஆவியானவரால் திட்டங்கள் கொடுக்கப்பட்டு, ஆவியானவரால் ஊழிய அழைப்பு கொடுக்கப்பட்டு, ஆவியானவர் சொல்லி கர்த்தர் நடத்தி ஆவியினால் நடத்தப்பட்டு பிரிந்து செல்வது ஒரு வகையான அனுபவம். இன்னொன்று, கோபத்தினாலும் மனஸ்தாபத்தினாலும் அல்லது ஸ்தோத்திரம் பொறாமைகளினாலும் அல்லது எரிச்சல்களினாலும் அல்லது சூழ்நிலைகளின் நிமித்தமாக மாம்ச
மாம்சத்திலே பிரிந்து செல்லுகிற ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆவிலே பிரிந்து செல்வதற்கும் மாம்சத்திலே பிரிந்து செல்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசங்களை நம்மால் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலே பவுலையும் பர்னாபாவையும் பிரித்தெடுத்த பொழுது, ஆவியானவரே அவர்களை பிரித்தெடுத்த பொழுது, அவர்களுக்காக தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார், ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அவர்களை கொண்டு எதிர்காலத்தில் செய்யப்போகிற ஊழியத்தை தேவன் மனதிலே வைத்து, அவர்களை தேவன் அந்த சபையிலிருந்து, அந்த ஊழியத்திலிருந்து, அந்த தரிசனத்திலிருந்து பவுலையும் பர்னாபாவையும் ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அங்கே ஆவியானவர் பிரித்தெடுக்கும் பொழுது அங்கே நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் ஒரு மனிதனை பிரித்தெடுக்கும் பொழுது, ஆவியானவர் ஒரு தரிசனத்தோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு ஒரு மனிதனை ஒரு சபையிலிருந்து, ஒரு ஊழியத்திலிருந்து, அல்லது ஒரு மனிதனை ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு நிலையிலிருந்து ஆவியானவர் பிரித்தெடுக்கும் பொழுது அங்கு ஒரு இணங்குதலை பார்க்க முடிகிறது. அங்கு ஒரு இணங்குதலை பார்க்க முடிகிறது. அங்கு ஒரு புரிந்து கொள்கிற தன்மையை பார்க்க முடிகிறது. பவுலையும் பர்னாபாவையும் ஆவியானவர் பிரித்தெடுப்பதனாலே அந்தியோகிய பட்டணத்திற்கு இழப்புதான், அந்தியோகிய சபைக்கு இழப்புதான், அநேக தேவ ஊழியர்களுக்கும் தேவ மக்களுக்கு இழப்புதான். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியால், கர்த்தர் தரிசனத்தை தந்திருக்கிறபடியால், கர்த்தர் திட்டங்களை தந்திருக்கிறபடியால், கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறபடியால் அந்த சபையில் இருந்தவர்கள் பவுலுக்காக பர்னாபாவுக்காக உபவாசித்து ஜெபித்து அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்பினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரிந்து செல்வது வருத்தமாக இருந்தாலும், பிரித்தெடுப்பது வருத்தமாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல தேவ திட்டத்திற்கு இணங்கி, தேவ தரிசனத்திற்கு இணங்கி, அழைப்பிற்கு இணங்கி பவுலையும் பர்னாபாவையும் ஜெபித்து வழி அனுப்பினார்கள், ஆசீர்வதித்து வழி அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். பருமையான இந்த காலை பொழுதிலே ஆவியானவர் சொல்லி, ஸ்தோத்திரம், நம் தரிசனத்தை நோக்கி பிரிந்து செல்வோமானால், ஆவியானவர் சொல்லி தரிசனத்திற்கு நேராக செல்வோம் என்று சொன்னால் அங்கு நிச்சயமாக ஒரு இணங்குதலை பார்க்க முடியும், ஒரு புரிந்து கொள்ளுதலை பார்க்க முடியும். சில நேரங்களிலே குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம், சபையை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம், ஊழியத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம், வேலையில பார்ட்னர்ஷிப்ல இருந்து பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, தொழில்களிலே பார்ட்னர்ஷிப்ல இருந்து பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆவியானவருடைய நடத்துதலினால், ஆவியானவருடைய திட்டத்தினால், ஆவியானவர் கொடுக்கிற நோக்கத்தினால் அந்த பிரிந்து செல்கிற காரியம் இருக்குமானால் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், அதில் ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியும், அதில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஆவியானவர் சொல்லி நீங்கள் கடந்து செல்வீர்களானால், ஆவியானவர் சொல்லி அந்த தரிசனத்திற்கு நேராக பயணிப்பீர்களானால், ஆவியானவர் சொல்லி அந்த திட்டத்திற்கு இணங்கி நீங்கள் புறப்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். பவுலையும் பர்னாபாவையும் ஆவியானவர் பிரித்தெடுத்த பொழுது ஒரு இணங்குதலை பார்க்க முடிந்தது, ஒரு புரிந்து கொள்ளுதலை பார்க்க முடிந்தது. ஆவியானவர் அவர்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்ததை பார்க்க முடிந்தது. பல தேசங்களை, பல பட்டணங்களை பவுலை கொண்டு அசைத்ததை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். வல்லமையான அற்புத அடையாளங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். புறஜாதிகள் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 35 பவுலும் பர்னாபாவும் மறுபடியும் அந்தியோகிய பட்டணங்களில் வந்து ஊழியம் செய்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆவியானவர் ஒரு மனிதனை வேறு பிரித்து எடுப்பாரானால், தரிசனத்திற்காக, திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக, எழுப்புதலுக்காக, ஒரு சபையை விட்டு, ஒரு ஊழியத்தை விட்டு, ஒரு குடும்பத்தை விட்டு ஆவியானவரே பிரித்து எடுப்பார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அங்கு ஒரு இணங்குதலை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல திரும்பவும் பவுலும் பர்னாபாவும் வந்து அந்த சபையில் ஊழியம் செய்கிறார்கள், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், அந்த சபைக்கு வருவதும் போவதுமாய் இருக்கிறார்கள். அந்த இடத்துல அவங்களுக்குள் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள், குழப்பங்கள் இல்லாமல் ஒரு நேர்த்தியான ஒரு ஊழியம், சுமூகமான ஒரு ஊழியம், சமாதானமான ஒரு ஊழியம், அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டியெழுப்பதை பார்க்க முடிந்தது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தினதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிமையான இந்த காலை பொழுதிலே 2 விதமான பிரிந்து செல்லுகிற அனுபவம். ஒன்று தரிசனத்திற்காக, தேவ திட்டத்திற்காக, தேவ நோக்கத்திற்காக ஆவியானவருடைய நடத்துதலினால் நாம் பிரிந்து செல்வோமானால், ஆவியானவர் நம்மை வேறு பிரித்து எடுப்பாரானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார்.
உங்களை நிலைநிறுத்துவார். உங்கள் ஸ்தானத்திலே ஆண்டவர் நிறுத்துவார். மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதிகாமம் 13ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஆதிகாமம் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே 11வது வாக்கியத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதிகாமம் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே ஸ்தோத்திரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் விவதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் அங்கு 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தரிசனத்திற்காக, திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக ஆவியானவர் பிரித்தெடுத்ததை பார்க்கிறோம். ஆவியானவர் கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆதிகாமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் படிக்கும் பொழுது, அந்த ஆதிகாமம் 13ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் லோத்துவின் வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாகிறது. மேய்ப்பர்களுக்குள்ளே சஞ்சலங்கள் உண்டாகிறது. கருத்து மோதல்கள் உருவாகிறது. அப்ப இந்த இடத்துல லோத்து ஆபிரகாம் இடத்துல சுமூகமாய் பேசி தீர்க்காமல், சுமூகமாய் காரியங்களை நடப்பிக்காமல், அந்த இடத்துல ஒரு இணங்குதலுக்கு ஸ்தோத்திரம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆவியானவருடைய நடத்துதலுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல், இனிமேல் ஒன்று சேர்ந்து பயணிக்க முடியாது, இனிமேல் ஒன்று சேர்ந்து நம்மால் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரிகிற ஒரு நிர்பந்தத்தை கையில் எடுக்கிறார். பிரிந்து செல்லுகிற ஒரு காரியத்தை அவர் கையில் எடுத்துக் கொள்ளுகிறார். சூழ்நிலைகளின் நிமித்தமா, நெருக்கடிகளின் நிமித்தமா, இக்கட்டுகளின் நிமித்தமா, வாயின் வார்த்தைகளின் நிமித்தமா இந்த இடத்துல பிரிந்து செல்லுகிற ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம் ஆபிரகாம் இடத்துல ஷேர் பண்ணாம, ஸ்தோத்திரம் ஜெபித்து முடிவெடுக்காமல், ஆவியானவர் இடத்துல ஒரு ஆலோசனை கேட்காமல் லோத் ஒரு முடிவெடுத்து அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நான் பிரிந்து சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னபடியால் ஆபிரகாமும் அவனுடைய சித்தத்திற்கே விட்டுவிட்டார். ஆபிரகாமும் அவனை மனப்பூர்வமாக விட்டுவிட்டார். இப்பொழுது மாம்சத்துல சூழ்நிலைகளின் நிமித்தமா சுயமாக மாம்சமாக லோத்து பிரிந்து செல்லுகிற ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். பிரிந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை படிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு இணங்குதலை பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம், மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம், அந்த இடத்துல ஒரு இணங்குதலை பார்க்க முடியல. அவர்களுக்குள்ளே எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். சூழ்நிலைகளின் நிமித்தமாகவும் மாம்சத்தில் சுயத்தில் முடிவெடுத்து அந்த இடத்துல லோத்து பிரிந்து செல்லலாம், பிரிந்து விடலாம் என்று ஒரு முடிவை எடுக்கிறார். அப்படி முடிவெடுத்து சென்ற பொழுது அங்க நடந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரத்தில், ஆதிகாமம் 14ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அதே ஆதிகாமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது சிறைபிடித்து கொண்டு போனார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் அறிந்து என்று வேதத்தில் படிக்கிறோம். இப்ப பாருங்கள், ஆபிரகாமோடு இணங்கி செல்லாமல், ஆபிரகாமோடு இசைந்து செல்லாமல், ஸ்தோத்திரம் ஜெபித்து முடிவெடுக்காமல், சுயமாக முடிவெடுக்காமல் ஆபிரகாமை விட்டு பிரிந்து விடலாம் என்று ஒரு முடிவெடுக்கிறார். மாம்சத்தில் ஒரு முடிவெடுக்கிறார், சுயத்தில் ஒரு முடிவெடுக்கிறார். இனிமேல் இந்த குடும்பத்தில் பயணிக்க முடியாது, இனிமேல் என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு என்னால் பயணிக்க முடியாது, அதனால் நான் இந்த இடத்தை விட்டு, இந்த வீட்டை விட்டு நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்ட பொழுது அங்க சோதம் கோமராவிலே லோத்துவுக்கு நடந்த காரியம் முதலாவது பாதுகாப்பு இல்லாமல் போனது. பாதுகாப்பை இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டது. அங்க வந்த சத்துருக்கள், அங்க வந்த எதிரிகள் லோத்துவையும் லோத்துவின் குடும்பத்தையும் லோத்துக்குண்டான் எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். பொருள்களுக்கும் உடைமைகளுக்கும் ஒரு இழப்பு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்களை இழந்து போனதை பார்க்கிறோம். மூன்றாவது, லோத்து சிறையாக கொண்டு போகப்பட்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதற்கு பிற்பாடு அந்த சோதம் கோமராவிலே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை அவரால் அந்த இடத்துல வாழ முடியல. அவருக்கு சஞ்சலங்களும் தவிப்புகளும் வருத்தங்களும் அதிகமாக அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. என் கண்பானவர்களே, ஆதிகாமம் 13 அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நடத்தி, ஆவியானவருடைய வார்த்தைக்கு இணங்கி, ஆவியானவரே பிரித்தெடுத்ததனாலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். ஆனால் ஆதிகாமம் 13ஆம் அதிகாரத்தில் சூழ்நிலைகளின் நிமித்தமா, மாம்சத்தில் ஒத்து போகாததுனாலே, குடும்பத்தில் ஒத்து போகாதனாலே, தன் குடும்பத்தை
குடும்பத்தை விட்டு பிரிந்து போன லோத்துவுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை, சிறையாக கொண்டு போகப்படுகிற நிலைமை, தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு நிலைமையை ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல அதற்கு பிற்பாடு ஆபிரகாமுக்குள்ளும் லோத்துவுக்குள்ளும் ஒரு இணங்குதலை பார்க்க முடியாது, அந்த ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒருவேளை சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம், மனதிலே வருத்தங்கள், சஞ்சலங்கள், பாரங்கள் இருக்கலாம். இதற்கு மேலே இந்த குடும்பத்தில் பயணிக்க முடியாது, இதற்கு மேலே இந்த சபையிலே பயணிக்க முடியாது, இதற்கு மேலே இந்த ஊழியத்தில் பயணிக்க முடியாது, இதற்கு மேலே இந்த தொழிலில், இந்த வேலையில், இந்த பார்ட்னர்ஷிப்பில் என்னால் பயணிக்க முடியாது, நான் பிரிந்து செல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன், தனித்து செயல்படலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி யாராகிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் தேவனிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு, ஆவியானவரிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு, ஆவியானவருடைய வார்த்தையின் பிரகாரமா நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில சஞ்சலங்கள் அல்ல, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண்பீர்கள், பாதுகாப்பை உணர்வீர்கள். நிச்சயமாகவே இழப்புகள் ஒருபோது உங்கள் வாழ்க்கையிலே வராது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அப்போ மாம்சத்தில் பிரிந்து செல்லாமல் ஆவியானவருடைய நடத்துதலினாலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக ஸ்தோத்திரம். 2 விதமான பிரிந்து செல்லுதல் அனுபவத்தை குறித்து நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, பவுலை ஆவியானவர் பிரித்தெடுத்ததனாலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு தேவ மனுஷனா, அற்புத அடையாளங்களை நிகழ்த்துகிற ஒரு தேவ மனுஷனா, புறஜாதிகள் மத்தியில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்த ஒரு தேவ மனுஷனா அவரை பயன்படுத்த நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். அதே மாம்சத்திலையும் சுயத்திலையும் அப்ப ஸ்தோத்திர சூழ்நிலைகளின் நிமித்தமாய் இணங்கி போக முடியாமல் வெளியேறின லோத்துவின் வாழ்க்கையிலே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, சிறையாக கொண்டு போகப்படுகிற ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நாங்கள் படிக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையை யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அவங்க குழப்பங்கள், அவங்க சஞ்சலங்கள், அவங்க தவிப்புகள், அவங்க பாரங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நீக்கி போடுங்க, அவைகளை எடுத்து போடுங்க. அப்ப தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க, ஆவியானவரால் நடத்தப்பட, அபிஷேகத்தால் நடத்தப்பட, ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் தேவனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.